உங்களுடைய பேச்சுக்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தரமான ஒரு பேச்சா இருக்கும். ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னோம்னா அந்த ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படி இருந்தால் மட்டுமே தான் வந்து நீங்க வாக்குறுதி கொடுப்பீங்க. அதே நேரத்துல குடும்பத்திற்கு வந்து பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாமே இருக்கு. ரிஷபராசிக்காரங்க வந்து 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலும் பதியுதுங்க. 6ஆம் இடங்கிற பாத்தீங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து உடல் சம்பந்தமான சில ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தொந்தரவுகள் எல்லாமே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். கரெக்டான சரியான ஒரு வைத்தியங்க. சரிங்களா? ரொம்ப வருஷமா வந்து சில பிரச்சனைகளை சுத்திட்டே இருந்தோம். எவ்வளவோ மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்துட்டோம், அது என்னென்னமோ பண்ணோம், ஒண்ணுமே சரி வர மாட்டேங்குது. இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுடைய எதிரிகள், தொழில் தொடர்பான ஒரு எதிரிகள், வியாபாரம் தொடர்பான ஒரு எதிரிகள், இந்த விஷயம் கூட வந்து ஓரளவு வந்து சமாளிச்சு கொண்டு போயிடலாங்க. ஓகேங்களா? தொழில் தொடர்பான எதிரிகளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை எப்படி விளக்குறதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுமோ வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம பர்சனலா வந்து முடிவெடுத்து எல்லாம் பண்ணிடலாம். அதே மாதிரி வியாபாரத்திலையும் வந்து ஓகே தான். இதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தில் பதியுது இல்லையா? இதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய எதிரிகள் எல்லாமே வந்து செதறி ஓடி போயிடுவாங்க. ஓகேங்களா? தானாவே வந்து வாழை சுட்டிக்குவாங்க. எதனாலனா உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் வந்து அதே மாதிரி மாறும் பொழுது உயர் அதிகாரிகள் வந்து உங்க மேல வந்து மிகப்பெரிய ஒரு பற்றுதல், பாசம் லெவலுக்கு வந்துருவாங்க.